இங்க இந்துன்ற பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வர அப்பன்னு பார்த்து இவங்க கட்சியில ஒர்க் பண்ற சிவான்ற பையனை பாக்குறா. பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போகுது. தென் நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணோட பாட்டி கோயிலுக்கு போலான்னு வாண்டுறாங்க. ஹீரோவும் கிளம்புறா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு நானே வரேன்னு சொல்லிட்டு கார்லாம் ஓட்டிட்டு போறா. அந்த பாட்டியை கோயில இறக்கி விட்டு ஹீரோவை தனியா கூட்டிட்டு போயிடுறா. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணோட அப்பா மணலை திருடி வித்துட்டு இருப்பாரு. அதை பார்த்த ஹீரோட அப்பா இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. ஆனா இதை பார்த்ததுமே ஹீரோட அப்பாவுக்கு கோவம் வந்து ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப ஹீரோ ஒருத்தன் துரத்திட்டு வீட்டுக்குள்ள போறான். இந்த பொண்ணு ஹீரோவை தனியா பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி நான் உன்னை லவ் பண்றேன், இப்பயே கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு ப்ரப்போஸும் பண்ணிடுறான். அதை கேட்ட ஹீரோக்கு ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. அதை சொல்லாமலே வெளியே வந்துடுறான். ஆக்சுவலா ஹீரோக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டயும் சொல்லிடுறான். ஆனா இவர் இதை நீ கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, இப்ப அவங்க அப்பாவுக்கும் நம்மளுக்கு சண்டையாயிடுச்சு, அதனால வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு இதை பேசி நான் புரிய வச்சு உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றாரு. சோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கும் போறாங்க. அப்ப ஹீரோ இந்த பொண்ணு கிட்ட நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறான். இப்ப இதை கேட்ட இந்த பொண்ணு என்னோட அப்பா கிட்ட நீ நைட்டே சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஓகே பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறா. இதை கேட்ட ஹீரோ அவங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த பொண்ணு என்னோட லவ் அவங்க வீட்டில் சொல்ல போறா, ஏன்னா நடக்க போகுது, நீ போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். அவரும் போறாரு. பட் இந்த பொண்ணோட விஷயம் ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறா. இவங்க அப்பாவும் அந்த பொண்ணு எடுக்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் கால் வருது. என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா ஆக்சிடென்ட் ஆயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொல்றாங்க. இவனும் போய் அவங்க அப்பாவை பாக்குறான். அப்பதான் அவர் அந்த பொண்ணோட வீட்டுக்கு நான் போகவே இல்லை, அதுக்குள்ள எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதை கேட்டதுமே அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் பாக்குறான். பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காங்க. அப்பவே அந்த பொண்ணை வா என் கூட போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆனா அவங்க ஆளுங்களாம் சேர்ந்து ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல இந்த பொண்ணு அங்க ஊரை விட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க.